The studio is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Search, share, and publish content. Simple talks. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications in WhatsApp to 991410460 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உலகில் எல்லா உயிர்களும் தமக்கென சில நியாயங்களை கொண்டிருக்கின்றன. அவை அவற்றின் கோணத்தில் சரியானவை என்பதை விட அவை அவற்றினது இருப்பை நிலைநாட்டுவதற்கு அவசியமானவையும் கூட. அவனது கனவு ஒன்றுதான் இந்த உண்மையை அவனுக்கு உணர்த்தியது. அவனுக்கு 14 வயது ஆகிறது. ஆனாலும் அவன் கோழிப்பண்ணை ஒன்றின் உரிமையாளன். அவன் தனது தொழிலை மிகவும் நேசித்தான். அவனிடம் 100 கோழிகள் வரை இருந்தன. அவையாவும் நாட்டுக்கோழிகள். சூழலில் இருந்து உணவுகளை தேடி உண்டு மிகவும் ஆரோக்கியமானவையாகவும் கொழுத்தவையாகவும் இருந்தன. அதனால் அவனது கோழிகளுக்கும் முட்டைகளுக்கும் சந்தையில் நல்ல கிராக்கி இருந்தது. விதவையான அவனது தாயும் அவனும் வாழ்வதற்கான வருவாய் போதுமானதாய் கிடைத்து வந்தது. ஆனால் அண்மை காலமாக அவன் மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறான். அவனது பண்ணையிலிருந்து கோழிகள் திடீரென காணாமல் போய்கொண்டிருந்தன. எவ்வாறாயினும் திருடனை கண்டுபிடிக்க வேண்டும் என தீவிரம் காட்டினான். பல இரவுகள் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாது கோழிகளுக்காக அமைக்கப்பட்ட கொட்டகைக்கு அருகில் சிறிய கூடாரம் ஒன்றை சரி செய்து காத்திருந்தான். அன்று இரவு அவ்வாறு அவன் காத்திருந்த போதுதான் அடர்ந்த இருட்டை ஊடுருவியபடி அந்த 2 கொல்லிக்கண்கள் கொட்டகையை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தன. 2 4 4 இன்னும் பலவாகி கொட்டகையை நெருங்கிய போது அவன் பயத்தால் உறைந்து போனான். ஓநாய் கூட்டம் அவற்றின் இலக்கு கோழிகளாக இருக்காவிட்டால் அவன் கதி. இந்த அதிர்ச்சியால் 2 நாள்கள் காய்ச்சலில் உழன்று கொண்டிருந்த போதுதான் அந்த பயங்கர கனவு. அவன் நடந்த மரங்களிடையே காளான்களை துளாவியபடி நடந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அன்று அவனது காளான் வேட்டை அவ்வளவு இலகுவானதாய் இருக்கவில்லை. கல்லும் முள்ளும் அவன் பாதங்களை பதம் பார்க்க முடிவில்லாததாய் தொடர்கிறது தேடுதல் வேட்டை. மரங்களின் செறிவால் இரண்டு கிடந்த காட்டில் மெல்ல மெல்ல இருளும் கவிந்து அவன் பயணத்துக்கு தடையாகிறது. அவன் திக்கு தெரியாது மலைத்து நிற்கும்போது மரக்கிளைகளில் இடுக்கில் ஏறி தளலாய் 2 கண்கள் அவன் தன்னை சுதாகரிப்பதற்குள் அவனை நோக்கி பாய்கிறது. ஓநாய் ஒன்று ஈரக்குலை நடங்க அலமந்து அவன் கத்துகிறான். அவன் வாயிலிருந்து வார்த்தைகளுக்கு பதில் வெறும் குழலாய் ஓநாயின் ஊளையை ஒத்ததாய் ஒரு சத்தம் மட்டும் வெளிப்படுகிறது. இப்படி கத்தாதே, எரிச்சலாய் இருக்கிறது. மனிதன் போல பேசவும் செய்கிறது ஓநாய். நான் உன்னை இப்பொழுது கொல்லப்போவதில்லை, உன்னோடு பேச விரும்புகிறேன். அவன் பயம் விழுங்கிய கண்களால் வேதனை நோக்குகிறான். நான் உன்னை சாப்பிடுவேன் என்று பயப்படுகிறாய் போலும். அவன் மௌனத்தையே பதிலாக்குகிறான். ஆனால் நீ கோழிகளை சாப்பிடுவாய்தானே? அவன் ஆம் என்பதற்கு தலையாட்டும் நேரத்தில் சமையல்காரன் மிக கடுமையாக அவன் கழுத்தை முறித்து சமையல் செய்கிறான். அவன் கோழிக்காக சிறிதும் வருத்தப்படுவதில்லை. அவனது வாடிக்கைக்காரர் சுவைதானே கோழி சூப்புக்காக நாவை தொங்க போட்டபடி காத்திருக்கிறார்கள். குஞ்சை பறிக்கெடுத்த தாய்கோழி துக்கம் தாங்காது கதறுகிறது. செட்டையை உதைத்தபடி அங்கும் இங்கும் பறந்து திரிகிறது. நாம் மட்டும் சீவகாருண்யத்தை கடைபிடிக்க வேண்டுமாக்கும். இப்போது சொல், எது நியாயம்? அவனது பதிலுக்கு ஓநாய் காத்திருக்கவில்லை. இப்பொழுது நீதான் எனக்கு கோழி, நான் உன்னை உண்டு பசியாற்றுகிறேன். மூச்சு விடாது பேசியபடி அவனை தன் இரையாக்க அவன் மீது பாய்கிறது ஓநாய். ஐயோ, உதவி உதவி என்று கத்தியவன் மேலும்
கனதியை தாங்க முடியாதவன் விழிக்கிறான். அன்று முதல் அவன் மாமிச உணவை கையால் தொடுவதில்லை. ஆனால் ஓநாய் மட்டுமல்ல, உலக மனிதரும் இன்னும் கோழிகளின் கழுத்தை நெரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.